வாங்க வடசமப்பாளையத்திலேருந்து பேசுகிறோம். புற்றுமறைமான ஆலயத்திலேருந்து அம்மாவுக்கு சந்திர கிரகணம் முடிஞ்சு அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கோம். வாங்க காட்டுறேன். சரிங்களா? இன்னைக்கு அம்மாவுக்கு நல்லா முனிவர்கள் புடவை கட்டுற மாதிரி கட்டி அலங்காரம் பண்ணியிருக்கேன். அதாவது முனிவர்கள் அவங்களுடைய மனைவிமார்கள் இப்படி தான் புடவை கட்டுவாங்க. இப்படி தான் கட்டுவாங்க. இன்னைக்கு சந்திர கிரகணம் முடிஞ்சு அபிஷேக அலங்காரம் இப்படி தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள். சின்ன அம்மாவை ரேணுகா பரமேஸ்வரி அம்மாவை பாருங்கள். பேசுகிற மாதிரியே இருக்கா? நல்லா கும்பிட்டுங்க. விநாயகர் அப்படியும் பாருங்கள். விநாயகர் அப்பா எதுவும் சொல்கிற மாதிரியே இருக்கா? சொல்லுவார். வாங்க முருகரையும் காட்டுறேன். அம்மா காட்டுறேன். ஓம் சக்தி அம்மா. இருக்காங்களா அம்மா? நல்லா பார்த்துங்க. எங்கள் அம்மா கை பிடிச்சிக்குவேன். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எங்கள் அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க கையை நான் நல்லா கெட்டினா பிடிச்சிப்பேன். பாருங்கள். நாங்கள் உள்ளே போய் பெரியம்மாவை காட்டுறோம். அம்மாவை பார்த்துக்கங்க. இங்கே வாங்க. அம்மாவை பார்த்துக்கங்க. சந்திர கிரகணம் முடிஞ்சு எல்லா நன்மையும் கிடைக்கணும், எல்லா சௌபாக்கியமும் கிடைக்கணும், எந்த நோய் நொடியும் இருக்கக்கூடாதுன்னு அம்மாவை பார்த்து நல்லா வேண்டிக்கங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், வீடியோவை நல்லா பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ, அம்மா குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகலை, உடம்புல இந்த பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்துக்குமே அம்மா கிட்ட வாங்க. எல்லாத்துக்குமே அம்மா நல்லபடியாக ஆக்கி தருவாங்க. எந்த வித குறையும் இல்லாத அளவுக்கு நல்லபடியாக ஆக்கி தருவாங்க. மனசார வேண்டிக்கிறவங்க அம்மா கிட்ட வாங்க. நல்லபடியாக வேண்டிக்கங்க. உங்களுக்கோசரம் நானும் வேண்டிக்கிறேன். எந்த வித குறையும் இருக்கக்கூடாது. சரிங்களா? நல்லபடியாக இருப்பீங்க. எந்த குறையும் இருக்காது. கொஞ்சம் பார்க்குறவங்க அம்மா வீடியோ பார்க்கணுமான்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு எது வீடியோவை பார்த்து அதில் எது நல்லதாக இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வீடியோ தள்ளி விடுங்க. ஒரு வீடியோ போடுறாங்கன்னு அனாவசியமாக தள்ளி விடாதீங்க. அதில் என்ன நன்மையோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டு தள்ளி விடுங்க. ஏன் சொன்னால் அதில் நன்மையே இருக்குது. அதனால் எதை செஞ்சாலும் வீடியோவை புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க.